தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கொழும்புவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய இலங்கை மீனவ கூட்டமைப்பின் முக்கிய ஆலோசகர் அந்தோணி முத்துவுடன் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். இரு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகள் பற்றி அலசி ஆராயப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 8 மணி நேரம் இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு மீனவர்களுடைய அன்றாட அடிப்படை பிரச்சனைகள் பற்றி இரு நாட்டு மீனவர்களும் கலந்து ஆலோசித்தார்கள். அதன் பின் ஒரு 5 அம்ச கோரிக்கைகள் கொண்ட தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்கள் இரு நாட்டு அரசாங்கங்களிடம் ஒப்படைத்த பின் அது நடைமுறைக்கு வரப்படும். ஆனால் நிச்சயமாக பேசப்பட்ட விடயங்கள் இந்த மீனவ சமுதாயம் எவ்வாறான இன்னல் இடர்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், அவர்கள் மானசீக ரீதியாக அனுபவிக்கும் துன்பங்கள் பற்றி அல்லது துயரங்கள் பற்றி, வாழ்வாதாரம் பற்றி 8 மணி நேரமும் பேசி தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டது. தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்று, எல்லை தாண்டி மீன் பிடிக்கிற விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுத்திருக்கீங்க? அதாவது எல்லை தாண்டி வரும் என்பது இது இரு நாட்டு அரசாங்கங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நோ ஒன் கான் வயலேட் த இமிகிரேஷன் லோ, அதாவது குடிவரவு குடியகழ்வு திட்டத்தின் அடிப்படையில் யார் எல்லை தாண்டி நாட்டை விட்டு நாடுக்கு போடுறாங்களோ அல்லது கடல் எல்லையை தாண்டுறாங்களோ அவர்கள் சட்டத்திற்கு முன்பு ஒரு குற்றவாளியாக கணிக்கப்படுறது மட்டுமல்ல, சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தண்டனைக்கோ அல்லது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதற்கு ஆளாக்கப்படுகின்றார். இரண்டாவது, தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை உடனடியாக கைவிடணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டதை சொல்லப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதத்திலிருந்து 1 மாத காலத்திற்கு இந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை எங்களுடைய கடல் வளத்துக்குள் பண்ணக்கூடாததா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இலங்கை மீனவர் தரப்பு பேசப்பட்டதா, இதை பற்றி என்ன கருத்து சொல்றீங்க? ஆமாம், அதாவது இலங்கை மீனவர்கள் பலகாலமாக இந்த டோலர்ஸ், இந்த தங்கூசு மற்றது டைமண்டிக் இதெல்லாம் பாவிச்சு வந்தாங்க. ஆனால் தற்பொழுது அவை எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி வளங்களோ பாவிக்க இயலாது இலங்கையில் எங்கள் நாட்டு மீனவர்கள். அதே போடு இன்னொரு நாட்டு மீனவர்கள் அங்கு தடை செய்யப்பட்ட இந்த உபகரணங்களை பாவிப்பு என்பது இது சட்டவிரோத நடவடிக்கை. எனவே சட்டவிரோதத்தை விட அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இப்பொழுது கடந்த 2010ஆம் ஆண்டு 78 நாட்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கலாம் என்ற ஒரு சரத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. கடந்த திங்கட்கிழமை நடந்த கூட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? என்ன இது சம்பந்தமான என்ன கருத்து? அதாவது இதுக்கு முன்பு இடம்பெற்ற கூட்டங்கள் எல்லாமே மீனவ பிரதிநிதிகளுக்கு என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணப்படுது. ஏற்று சுரைக்காய் கரைக்கு உதவாது என்பது ஏற்கனவே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் அப்படி ஆகிவிட்டது. காரணம், அது உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த முறை இரு அரசாங்கங்களுடைய, அதாவது இந்திய மத்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் இவருடைய ஒப்புதலோடு, உத்தரவாதத்தோடு, அனுமதியோடு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். எனவே இது நடைமுறைப்படுத்துவதற்கு இனிமேல் இரு நாட்டு மீனவர பிரதிநிதிகளும் தங்களுடைய அரசாங்கத்தோடு பேசி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அமல்படுத்துவதற்கு. இப்போ முக்கியமாக 5 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த தீர்மானங்களுக்கு இரு அரசாங்கங்களும் ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காலக்கெடு விதிச்சிருக்கீங்களா? அடுத்த கட்டமாக கொழும்புல சந்திச்சு பேசியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு, அது உறுதியா? ஆமாம், அதாவது முதல் கட்டமாகவே இந்த பிரச்சனைகள், அதுதான் இந்த சுமூகமான முடிவு என்பதற்கான ஒரு அர்த்தம் என்னவெனில், இந்த பிரச்சனைகள் இரு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகள் இனங்காணப்பட்டுள்ளது. அதனை தீர்ப்பதற்காக வேண்டிய நடவடிக்கை எடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அது ஏற்றளவில் எழுதப்பட்டுள்ளது. இவை இரண்டும் இரு அரசாங்கங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆலோசனை நடத்த பின் அவருடைய புரோகிராம், நிகழ்ச்சி நிரலின்படி இந்த திகதி நிர்ணயிக்கப்படும். இந்திய மீனவர்கள் கட்டாயம் இலங்கைக்கு வருவார்கள்.